துலாம் ராசி அன்பர்களே, ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ நீங்கள் போய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ தொழில் ரீதியில் உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயலாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணுங்கிற எண்ண உணர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கும். அது குருவோடு சேர்ந்திருக்கார். அங்கே 10ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்துருக்கார். 6ஆம் அதிபதியாகி 10ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். உங்க ராசிநாதனோட சேர்ந்திருக்கார். அப்போ வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடம் மாற்றம் என்கின்ற மாற்றத்தில் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அது சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே உங்களுக்கு அமையப்பெறுகிறது. அது குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால பெரிய மனிதர்களின் தொடர்புகள் என்பது கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் 6ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கும். கடன் கிடைக்காமல் இருக்காது. அதாவது வளர்ச்சிக்கு கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்பதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதே சுக்கிரன் தான், உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் தான் 8ஆம் அதிபதியாக வருவார். அப்போது சுக்கிரன் 8ஆம் அதிபதியாகி குரு 6ஆம் அதிபதியாகும் போது 6, 8 சேரும்போது கடனை அதிகரித்து விடும் அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். சரி, குடும்பம், தனம், வாக்கு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்த இந்த துலாமுக்கு இப்போ அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். ஏன்னா இப்போ குரு 10ல் உட்காந்துட்டாரா, அந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது குரு என்கின்ற கிரகம் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குரு பார்த்தால் கோடி நன்மை என்கின்ற அடிப்படையில் அந்த குடும்பஸ்தானத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தொந்தரவு, பணம் சார்ந்த விஷயம், வாக்கு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா இப்போ நீங்களே அதை தீர்த்துக்கலாம், சுமூகமாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை தோற்றுவித்து அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் நிச்சயமாக அமையும். என தன காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு. அது உச்சமாக உட்கார்ந்திருக்கார். உச்சமாகி உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார மாற்றங்கள், பொருளாதார ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு, அல்லது ஏதோ ஒரு இடத்துல பணம் லாக் ஆகிருக்குன்னா அந்த பணம் உங்களுக்கு ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், பேச்சு சார்ந்த விஷயங்கள், பெரிய மனிதருக்கு உண்டான அந்த பேச்சு, அதாவது எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணும் என்கின்ற அறிவாற்ற சிந்தனைகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா புதன் என்கின்ற கிரகம் ஆட்சி பலத்தோட, அது பாக்கியஸ்தானத்தில், அது லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் பேச்சு நன்றாக இருக்க போகிறது. பேச்சை வைத்து பிழைக்கக்கூடிய துறையில் இருக்கின்றவர்களுக்கு தன லாபம் என்பது கண்டிப்பாக உண்டு. 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு 3ஆம் அதிபதியான குரு பகவான் தான். அந்த குரு பகவான் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ தைரியத்தோட எதையும் செய்யலாம், எதையும் பண்ணலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற எண்ண உணர்வுகளை கொடுக்கும். ஸோ அந்த 3ஆம் இடம் தான் ஒருத்தருக்கு கீர்த்தியை கொடுக்கக்கூடிய இடம். அந்த கீர்த்தியை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் உச்சமாக இருக்கு. அப்போ புகழையும் கீர்த்தியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த மாதம் இருக்கிறது. அப்போது ஒரு சிலர் உங்களுக்கு பாராட்டக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. சிறுதூர பிரயாணங்கள் தொழில் ரீதியாக, ஏன்னா 3ஆம் அதிபதி 10ல் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக சில, அதாவது ஒரு டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. விற்பனை சார்ந்த விஷயத்திலும் சக்சஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். சார் என்ன சார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்? 4ஆம் இடம் பாருங்கள். 4ஆம் இடம் என்பது வீட்டை குறிக்கக்கூடிய, இடத்தை குறிக்கக்கூடிய, நிலத்தை குறிக்கக்கூடிய, வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்தை குரு என்கின்ற ஒரு சுபகிரகம் பார்வை செய்கிறது. அங்கே சுக்கிரனும் பார்க்குறார்.
அப்போ நீங்கள் சுக்கிரனுங்கிறது உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது கண்டிப்பாக 4ஆம் அதிபதியையும் குரு பார்க்குறார். அப்போ 6க்குரியவன் அல்லவா, அப்போ கடனை வாங்கி ஒரு வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு இடத்தை வாங்கக்கூடிய அமைப்பு சந்தர்ப்பங்கள்ங்கிறது அதிகமாக இருக்கிறது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. சார் இதில் எத்தனை % சக்ஸஸ் கொடுக்கும்? 100க்கு 95% சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கோச்சார் ரீதியில் மிக சரியாகவே இருக்குன்னு சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 4ஆம் இடம்தான் ஒரு வீடு, வண்டி, சொத்துக்கள், அசையும் அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடத்தை வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கிரனும் பார்க்கிறார், குரு பகவானும் இணைந்து பார்க்கிறது, 4ஆம் அதிபதியான சனி பகவானை அந்த குரு பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக நீங்கள் எங்கே கேட்டாலும், வங்கியில் கேட்டாலும், எங்கே கேட்டாலும் பணம், லோன் கிடைக்கும். கடனை வாங்கி இடத்தை, நிலத்தை, வீட்டை வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. 5ஆம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். சார் ஏதாவது பண்ணிருமா, கெடுதல் செஞ்சிருமா? கிடையாது. ராகுன்னா பாம்பு, ஒரு இடத்த விட்டு நகர்த்தும். அப்போ உங்கள் குழந்தைகளை உங்கள் ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. சரி, எங்கே நகருவாங்க? ஒன்று படிப்புக்காக உங்கள் ஊரை விட்டு வெளியே நகருவாங்க. அதுவும் அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், அல்லது வேறு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறக்கூடிய அமைப்பு, அல்லது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய யோகமும் உண்டு. ஏன்னா ராகுன்னா பாம்பு ஒரு இடத்துல நிற்காது, அங்கங்கே ஓடும். அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு காரக கிரகமான அந்த ராகு பகவான் 5ஆம் இடமான குழந்தை ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால குழந்தைகள் படிப்புக்காக வெளியூர், வெளிமாநிலம் செலுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதம் பரிபூர்ணமாக உண்டு. 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பகவான் தன் வீட்டை பார்க்கிறார். 6ஆம் இடத்தில் என்ன இருக்குது? வேலை உண்டு. வேலை இல்லாத இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வேலை வாங்கி கொடுத்துவிடும். நீங்கள் என்ன படிப்பு படித்திருக்கிறீர்களோ, உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி வேலை கிடைப்பதற்கான அமைப்பு பரிபூர்ணமாக உண்டு. 1. 2வது, 6ஆம் இடத்தில் கடன் உண்டு. கடனை வாங்கி வீடு, வண்டி, வாகனம், அதாவது சுப விஷயங்கள் செய்வதற்கு, படிப்புக்காக அல்லது தொழிலுக்காக, வேலைக்காக, ஏதாவது ஒரு கல்யாணத்துக்காக, சுப விஷயத்துக்காக கடன் வாங்குவீங்க. ஹெல்த்து கொஞ்சம் அக்கறை எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு மனசுலேயே தோணும். நம்ம ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும், ஒரு சரியான ஒரு செக்கப் பண்ணிக்கணும், அல்லது ஏற்கனவே ஹெல்த்தில் ஏதாவது சின்ன சின்ன ட்ரபிள் இருந்திருந்தால் கூட அதை சரி செய்யக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக உருவாக்கும். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கு. அப்போது 7ஆம் அதிபதியும் 7ஆம் இடம்ன்றது செவ்வாயை குறிக்கக்கூடிய இடம். அந்த அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறது. அதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இந்த 7ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, ஆனி மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் 8ல் போய் அமரப் போகிறார். அப்போ குடும்பாதிபதி 8ல், 7க்குரியவன் 8ல். அப்போ சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கணும். இது அகம் சார்ந்த விஷயத்தில், உணர்வு சார்ந்த விஷயத்தில். ஆனால் கணவன் சொத்துக்கள் அல்லது மனைவி சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வருமானு கேட்டால் கண்டிப்பாக திடீரென்று அதுக்கான அந்த சொத்துக்கள் வரணும் அப்படிங்கிற என்ன உணர்வுகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு கிடச்சிரும். ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். சூரியன் புதன் அங்கே இணைஞ்சிருக்கு. அப்போ அப்பா மூலியமாக நன்மைகள் நடக்குமா? கண்டிப்பாக உண்டு. அப்பா ஹெல்ப் பண்ணுவாரா? உண்டு. உங்கள் பாக்கியத்துக்காக ஏதாவது இந்த பாக்கியம் வேணும், அந்த பாக்கியம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா புதன் வலிமையாக உட்கார்ந்துருக்கார். சூரியன் புதன் நண்பர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு. லாபாதிபதி 9, 11 கனெக்ட் ஆகுது. 9, 11 கனெக்டாலே அங்கே ஒரு சில லாப பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மேபி தன பாக்கியமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், திருமண பாக்கியமாக இருக்கலாம். எந்த பாக்கியத்தை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதில் ஏதோ ஒரு பாக்கியம் கிடைப்பதற்கான அறிகுறிகள் இந்த மாதம் தென்படுகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. 11ஆம் இடத்தில் கேது இருப்பது நல்லது தான், ஒன்றும் உங்களை பெருசாக ஒன்றும் கெடுக்காது. 11க்குரியவன் தனக்கு 11ஆம் இடத்தில் இருக்கார். லாபஸ்தானாதிபதியான சூரியன் தனக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால
லாபம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும், பேச்சு நல்ல இனிமையாக இருக்கும், நடிப்பு சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸாக அமையும். ஏன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் இந்த ஆனி மாதம் 20ஆம் தேதி சிம்மத்தில் வந்து அமரப் போகிறார். ஸோ உங்களுடைய எண்ண உணர்வுகள் சிந்தனைகள் எல்லாமே தொழிலில் லாபம், வேலையில் லாபம், அந்த லாபம் நோக்கான அந்த எண்ண உணர்வுகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஆக மொத்தம் இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வீடு, வண்டி, வாகனம், இடம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சூப்பராக இருக்கும். திருமண விஷயங்கள் நடக்குமா? நடக்கும். உறவு உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள், ஸோ இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அமையப் பெறுகிறது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா இல்லையா, என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இதுவரைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ சார் திருமணம் நடக்கும், எப்போ வீடு கட்டுவேன், எப்போ நம்மளுடைய வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.